وبركاته. அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைய 6வது தராவியிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறை திருவசனங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஓதுன ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், குல் அரஐத்தும் இன் அகதல்லாஹு சம்அக்கும் வ அப்சாரக்கும் வ ഖതம அலா குலூபிக்கும் மன் இலாஹுன் கைருல்லாஹி யதீக்கும் பிஹி. நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும்போது அல்லாஹ் தஆலா உங்களுடைய பார்வை கோணை குறுகி விட்டார். இன் அகதல்லாஹு சம்அக்கும் வ அப்சாரக்கும், உடைய செவிப்பிரனை அல்லாஹ் தஆலா குறுகி விட்டார், உடைய பார்வை கோணை அல்லாஹ் தஆலா குறுகி விட்டார். வ ഖതம அலா குலூபிக்கும், உள்ளங்களில் முத்திரை வைத்து விட்டார், சிந்தித்து மாற்றலை எடுத்துட்டா. அல்லாஹ் தஆலா மூல வளர்ச்சி இல்லாதவன் பைத்தியக்காரன் ஆக்கிட்டா. மன் இலாஹுன் கைருல்லாஹி யதீக்கும் பிஹி, மீண்டும் இவர்களை கொடுக்கக்கூடிய இலாஹ் வேறு யாரும் உண்டா என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்ப இந்த ஆயத்தில் என்ன காடுன்னு சொன்னார், இலாஹ்னா யாரு, தெய்வம்னா யாரு, இது தூரமா இருந்து படைச்சு உத்தரவு பேர் தெய்வம். உனக்கு யார் பார்வை போனை கொடுத்து பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறானோ, உனக்கு யார் ஒரு கேள்வி போனை கொடுத்து கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறானோ, யார் ஒரு சிந்தித்து மாட்டை சிந்தை வைக்க வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் தான் இலாஹ். அல்லாஹ் சொல்றான், நான் இவற்றை பிடிக்கிவிட்டால் இவற்றை மீண்டும் தரக்கூடிய இலாஹ் யார் என்று அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சவாலாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதல்ல ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுற ஒரு ஆயத்துல அல்லாஹ் எவ்வளவு ரஹ்மத்துடையவன் பாருங்க. வைதா ஜாஅல்லதீன யுமினூன பிஆயாத்தினா, அல்லாஹ்வுடைய திருவசனங்களை கொண்டு ஈமான் கொண்ட மூமின்கள் நபியே உங்கள்கிட்ட வந்தாங்கன்னு சொன்னான். எவ்வளோ பாவிகள் வருவாங்க, தப்பு செஞ்சவங்க வருவாங்க, குற்றங்கள் செஞ்சுட்டு வருவாங்க. நபியா அவங்க வந்தாங்கன்னு சொன்னா நீங்களா போங்க, பாவிகள் துரத்தி விட்டாரு. அல்லாஹ் சொல்றான், ஃபகுல், நபியே நீங்க சொல்லுங்க, ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாவதா, சாந்தி உண்டாவதாக. கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, ரப்பாய் அல்லாஹ் தஆலா தன் நஃப்ஸின் மீது ரஹ்மத்தையே எழுதி கொண்டான், விதியாக்கி கொண்டான். அதான் அல்லாஹ் தண்டிக்கணும் அல்லாஹ் நாடல்ல, தன் மீது ரஹ்மத் செய்வது தான் அல்லாஹ் தன் மீது தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். எனவே நீங்கள் அல்லாஹ் நம்மளுக்கும் சூரம் பி ஜஹாலத்தின் சும்மத்தாவல் பாதி வாசலஹு அன்னஹு கஃபூர் ரஹீம். ஒரு யார் தீங்கு செஞ்சுட்டாங்களோ, தெரியாமல் செஞ்சுட்டாங்களோ, நீ தௌபா செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை மன்னிப்பவனாம் கிருபை உள்ளவனாம் இருக்கிறான் என்று நபியே நீங்க சொல்லுங்கன்னு சொல்றோம். நல்லடியா உண்மையான மக்கள் வந்தா அவங்க சமாதானம் சொல்லுங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க, ரப்பு கிருபையாளன்னு சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுங்க. நம்ம சர்க்காருடைய சிதா சொல்லி காமிப்பாங்க, பெரிதான சர்க்கார் சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா பாருங்க, நாம் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறோம், சதா அல்லாஹ் மாறு செய்யறோம். குர்ஆன்ல எங்கேயுமே அல்லாஹ் தஆலா பாவிகளே, அநியாயம் செய்ய அநியாயக்காரர்களே, ஒதுக்கிகளே, எனக்கு மாறு செய்யக்கூடிய அநியாயத்தை அல்லாஹ் போடவே இல்லை. குர்ஆன்ல எங்க பார்த்தா அழிவு போடுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, என்னை ஈமான் கொண்ட விசுவாசிகளே, யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, யா, இப்படிதான் அல்லாஹ் நம்முடைய பிரியமான அல்லாஹ் கூப்பிடுறான். எங்கேயுமே அல்லாஹ் பாவத்தை சொல்லி கூப்பிடவே இல்லை. அல்லாஹ் என்னமா அல்லாஹ் தஆலாவுடைய அந்த விசாலமான ரஹ்மத் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னொரு ஆயத்தை ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா, குல் ஹுவல் காதிரு அலா யபஅஸ அலைக்கும் அதாவ் மின் ஃபௌகிக்கும். அல்லாஹ் தஆலாவுடைய அல்லாஹ்வுடைய அதாப் விஷயத்துல, தண்டனை விஷயத்துல நீங்க அப்படியே மறந்து போயிருந்தாதீங்க. அல்லாஹ் அதான் பயந்துக்கிட்டே இருக்கீங்க,
அல்லாஹ் நாடினால் அலா என்பாக அனைக்கும் அதாவது போகும் உங்களை மேல்புறமான தண்டிப்பான் அல்லாஹ் அவங்க தகுதி அருகிரிக்கும் அல்லது உங்கள் கீழ்புறமான தண்டிப்பேன் அல்லாஹ் மேல்புறமான அர்த்தம் அப்படின்னா இடி மின்னலை கொண்டு கடுமையான மழை பொழிவை கொண்டு அது மழையே பொழியாமல் காய்ந்து போவது கொண்டு இது போன்றெல்லாம் அல்லாஹ் மேல்புறமாக தண்டிப்பான் அவமின் தகுதி அருகிரிக்கும் அது கீழ்புறமாக தண்டிப்பான் அல்லாஹ் சுனாமியை கொண்டு நிலநடுக்கங்களை கொண்டு மலைச்சரிவுகளை கொண்டு அல்லாஹ் உங்களை மேல் உங்களுக்கு கால்புறமா இருந்து உங்களுக்கு கீழ்புறமா இருந்து அல்லாஹ் பெரும் வெள்ளங்களை கொண்டெல்லாம் அல்லாஹ் தண்டிப்பான். இப்படியும் அல்லாஹ் தண்டிக்கிற முறை நல்லா இருக்குது. இது அந்த ஆயத்துக்கு இந்த ஆயிரம் செஞ்சான், இந்த ஆயத்துக்கு எப்படி செஞ்ச அந்த காலத்துல ஒரு மேல்புறமான மழை அல்லது இடி மின்னல், கீழ்புறமான வெள்ளம் நிலநடுக்கம். இந்த காலத்தில் செய்யலாம், இந்த காலத்தில் செய்தாக்கா மேல்புறமா விமானம் கொண்டு போடுறோம், மேல்புறமான விமானத்தை அப்படியே இது பூரா ஏவுகணைகள் போடுறான், குண்டுகள் மேலும் கொண்டு போடுறோம். ஆனால் கீழே குண்டுகள் வெடிக்குது, பாம்பு வெடிக்குது, திடீர் போறா பார்த்தா பாம்பு வெடிக்குது, எல்லாம் போட்டாங்க. இந்த மாதிரி மேல்புறமாக கீழ்புறமா தண்டிப்பேன் அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நான் தண்டிக்கு 3 வகை இருக்கு. ஒன்று மேல்புறம், கீழ்புறம். 3வது வகை வச்சிருக்காங்க, அதான் கடுமையானது. 3வது என்ன சொல்றான், எல்பிசத்தும் ஷியன், உங்களை பல கூட்டத்தினராக, உங்களை பல கட்சிகளாக, பல கோத்திரங்களாக நான் பிரித்து விடுவேன். ஒரு இதீக வாழக்கும் மனசபாடி, உங்கள் சிலருடைய தீங்கை சிலரை சுகிக்க செய்வேன்னு சொல்றான். உங்களுக்கு சண்டை போட்டு விட்டுருவேன், உங்களுக்குள்ள கட்சி சண்டை வர வச்சிருவேன், உங்களுக்குள்ளே அடிச்சுட்டு நான் சாவடிச்சிருவேன் என்று அல்லாஹ் சொல்றான். பார்க்கணுமா இல்லைங்களா? கலவரங்கள் மூட்டுடுது, எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. நாம நினைக்கிறோம் கலவரம் தானா மூட்டுச்சுன்னு. அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களை பல கோத்திரா நாம் தான் பிரிக்கிறோம், உங்களுக்கு சண்டையை நாம் தான் மூட்டுகிறோம். எல்பிசோடைய வாயில் அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பல கோத்திரனாக பிரித்து உங்களை சிலருடைய தீங்கை நாமே சுருக்கி செய்கிறோம். சண்டை வந்து பார்க்கிறோம். 2 நாள் கூட முன்னாடி கூட 3 மாநிலத்தில் கலவரம் போட்டுருந்துச்சு. பெங்களூர்ல, மகாராஷ்டிரால, இன்னும் ஏதோ ஊர்ல கலவரம் போட்டுருந்துச்சு. என்னன்னு கேட்டா சிவாஜி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி, சிவாஜி பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் அப்படியே ஊர்வலம் இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா முஸ்லீம் பல்லாசோலையை கூட கல் விடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேர் வந்து முஸ்லீமுடைய கடைகள்லாம் சூறையாடப்பட்டுச்சு, இதர கடைகள் சூறையாடப்பட்டுச்சு, இதர முஸ்லீம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேப்பரில் போட்டுருச்சு. நான் பார்க்குறோம், யார் தண்டிக்கிறா? காப்பரை தண்டிக்கிறான். காப்பர் ஏவனது யாரு? அல்லாஹ் ஏவனம். அல்லாஹ்வுடைய ஏவல் இல்லாம யாரும் முத்திக்கு செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே தவிர. அல்லாஹ் தஆலா எப்ப அல்லாஹ் தூண்டுறானோ அப்பதான் தீங்கு செய்ய முடியும். பார்க்குறோம், ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அப்ப, அதே மாதிரி ஒவ்வொரு சதுர்த்தி விழாக்கள் அப்பெல்லாம் பார்த்தா ஊர்வலங்கிற பேர்ல நிறைய முஸ்லிம்கள் கடைகளில் அடிக்கப்படுதுன்னு கேள்விப்படுறோமா இல்லைங்களா? நாம் அடிக்கிறோம், தானாவது அடிக்கிறோம். நாம அல்லாவுக்கு மாறு செய்யும் போது அல்லாஹ் தான் காம தண்டி, அல்லாஹ் காவல் கூடி விடுறாங்க. அல்லாஹ்வால் ஏவப்பட்டவர்கள் நாம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் அவனுக்கு சாதகமாக்குவான். அல்லாஹ் அமைதியும் சலாமத்தையும் உண்டு பண்ணுவான். இவ்வளவு இப்போ அஞ்சு ஆரம்பிச்சு எத்தனை வருஷங்களுக்காக முஸ்லிம்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அமைதியா ஒரு ஊர்ல எல்லா இடத்துலயும் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ திடீர்னு இந்த வருஷம் கலவரம் வருது, அடிக்க போறாங்க. என்ன அர்த்தம்? நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறோம்னு அர்த்தம். அதனால மக்கள் தொழுகையாலே இருந்தாங்க. முஸ்லீம் நிறைய பேர் தொழுகிறது இல்லை, நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறாங்க.
எல்லாருக்குள்ளேயும் பெரிய பெரிய டிவி வச்சுக்கிட்டு ஆறாமான காட்சிகள் பார்க்குறாங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் பொழுது அல்லாஹ்தான் நமக்கு எதிராக தூண்டி விடுறான். தானா யாரும் தண்டிக்க முடியாது. நம்ம வந்து பாட்டில் வச்சுக்கலாம் சுற்றி காம்புகள் இருப்பாங்க. அல்லாஹ் நம்முடைய சலாமத்தான் ஊருக்கு மத்தியில் நிம்மதியாக வச்சிருக்கிறான். அல்லாஹ் நினைத்தால் ஒரு வினாடி அல்லாஹ் தூண்டிவிட்டால் நம்ம எல்லாம் ஓட வேண்டியதுதான். தினமும் கொஞ்சம் ஒரு பெரிய தான் சொல்லி கொஞ்சம் அமைதியாக சொல்லி காமிச்சாங்க. ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு ஆள் உட்கார்ந்து ரொட்டி சாப்பிட்டுருக்காரு. சுற்றி 4 நாள் வேடிக்கை பார்த்துருக்கு, நமக்கு தருவான் அப்படின்னு. ரொட்டி எடுத்தான், அவனே ஃபுல்லாக சாப்பிட்டுச்சுனான். ரொட்டி யாரை பார்த்துட்டே நிற்கிது. அடுத்த ரொட்டி எடுத்தான், அதையும் சாப்பிட்டுச்சுனான். 3ஆவது ரொட்டி எடுத்தான், அதுவும் அவனே சாப்பிட்டான். நாய்க்கு எதுவுமே போடல. 4 நாள் வெளியே பார்த்து பார்த்து ஒன்றுமே போடலை. சரி வாலாட்டி தூக்கி போயிடுச்சு 4 நாள். இப்ப அந்த அல்லாஹ்வுக்கான அந்த நாயை உசு தூக்கி விட்டான். அந்த 4 நாய் ஒரு நாய் உருள் பார்த்துனா போதும். இவன் ரொட்டி ஒரு பக்கம் துண்டு துணி ஓட வேண்டியதான், எல்லாம் விட்டு ஓட வேண்டியதான். இவன் நிம்மதியாக தர முடியாது. அப்ப நாயும் அல்லாஹ்வுக்கான இவன் மேல பாயாம அல்லாஹ் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஜப்பார் கட்டுப்படுத்தக்கூடியவங்க சிப்பத்தை வச்சு அல்லாஹ்வுக்கான கட்டுப்படுத்தி வச்சுட்டு போயிட்டா அவன் மேல பாயாம இருக்கிறான். அதே மாதிரிதான் அல்லாஹ்வுக்கான சுற்றி உள்ள ஆயிரக்கணக்கான காவல்களை நம்ம மீது அல்லாஹ்வுக்கான பாயாம அல்லாஹ் கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். அதனால்தான் நம்ம சாமத்தால் இருக்கிறோம். கொஞ்சம் அல்லாஹ் ஏதாவது ஒரு பேர்ல எல்லாம் சின்ன கலவரம் வந்துச்சுன்னா போதும், நம்ம அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்போம். அவங்க சலாமத்தை ஆஃபீஸுங்க துவா செய்யுங்க. எப்பயுமே அல்லாட்ட அவங்க தான் கேட்கணும். ஒரு சஹாபி உட்காந்து துவா செஞ்சுட்டு போது யாரா நீங்க எல்லாருக்கும் ஷஹாதத்துக்குரிய யாரான்னு துவா செஞ்சார். ஷஹாதத்துக்கு துவா செஞ்சார். பெருமாள் தடுத்துட்டான், அவங்க கேட்கக்கூடாது. இப்போ எல்லா ஷஹாதத்தமா இப்போ எல்லாரும் புரிய போர் உண்டான பலவரும் துவா செய்றீங்களா? எப்பயுமே அல்லாட்ட அன்பு கேளுங்க, எப்பயுமே அல்லாட்ட நிம்மதி கேளுங்க, சலாமத்தை கேளுங்க. லாவா போற புத்தகப்பூர் சேர்ந்தனி படித்த ஷஹாத்து பொதுவாக எல்லாத்துக்கும் ஆமாக ஷஹாத்து கேட்காது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நீங்களே அதாவது கேட்டுக்கிற மாதிரி. நான் மக்கள்கிட்ட எப்பயுமே அன்பை கேளுங்க, அமைதியாக இருக்கணும், சந்தோஷமா ஒரு ஒற்றுமையை கேளுங்க. நீ அல்லாட்ட ஷஹாத்தை கேட்க வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்துலாம் எப்பயுமே அடுத்த வாசிக்கிறது எல்லா மக்கள் மத்தியில் ஒற்றுமை அமைதி அடுத்த வாசி. அல்லாஹ் சொல்ல ஆயத்தை என்ன சொல்லுது? அதாம் எங்கிருந்து வந்தாலும் சரி, அரசாங்கத்துல வந்தாலும் சரி, நாம என்ன சொல்றோம்? அவன் சரி பண்றான், பண்றான், அவன் பண்றான், இவன் பண்றான், எல்லாரும் குறை சொல்றோம். குறை அவங்கள இல்லை, குறை நம்மள தான். நாம அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் பொழுது அரசர்கள் மூலமா அதிகாரிகள் மூலமா அல்லாஹ் தான் தண்டிக்கிறான். சுயமா யாரும் தண்டிக்கவே முடியாது. நாம் அல்லாஹ்வுக்கு நடந்தால் அவரை அல்லாஹ் நமக்கு சாதகமாக நம்ம மீது திரும்பி உள்ளவரை அல்லாஹ் ஆக்கும். அல்லாஹ் நீச்சலே வருது, உங்களுடைய அதிகாரிகளை ஆட்சியாளை திட்டாதீர்கள், இப்படி திட்டாதீர்கள். இன்னல் முழுக்க பியதில்லா, நிச்சயமா எல்லா ஆட்சியும் அல்லாஹ்ல தான் இருக்கு. நீங்க அல்லாஹ்வை கட்டுப்படுத்தால் இந்த அரசர்களை அதிகாரிகளை உங்களுக்கு சாதகமா அல்லாஹ் ஆக்கும். நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் இவர்களை உங்களுக்கு பாதகமா அல்லாஹ்வே சாட்டிடுவான் என்பதாக கண்மை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம உட்கார்ந்து மீன் மணிக்கிறோம், உட்கார்ந்து ஆட்சி அதிகாரிகளை யோசனை இல்லாத நேரம் உட்கார்ந்து அல்லாஹ் தௌபா செஞ்சு வந்து தேடி அல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுது உட்கார்ந்தோம்னா அல்லாஹ்வுக்கான இந்த சாதகமான ஆட்சியை அல்லாஹ் விட்டுருவோம். அல்லாஹ் தௌபா செய்வானாக. அல்லாஹ்வுடைய எல்லா வகையான அல்லாஹ்விலிருந்து நம்மை பாதுகாப்பானாக.